நமக்காக வழக்காடுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மோடு வழக்காடுகளோடு கூட வழக்காடுவாராம். எவ்வளவு மேன்மையான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு யாரும் ஒருத்தருக்காக வழக்காடுவதற்கோ சண்டை போடுவதற்கோ கூட நிற்பதற்கு வருவதற்கு ஆட்கள் வரமாட்டாங்க. நமக்கு எதிர்க்குடா அந்த பிரச்சனைன்னு சொல்லி பார்த்து வழி விலகி தான் போவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படியல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வழக்காடும்படியா வருவாராம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரத்துல எலிசா தீர்க்கதரிசியின் நாட்கள்ல தீர்க்கதரிசியின் புத்திரராகிய அவருடைய மனைவி 2 பிள்ளைகளோடு கஷ்டப்படுகிறாங்க. என்ன? கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை அதிகமானால் அதை திருப்பி செலுத்த முடியவில்லை. இதனால் கடன் கொடுத்தவர்கள் வந்து இந்த பிள்ளைகளை அடிமையாய் பிடித்து செல்ல வந்து விட்டார்கள். இவர்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, வருமானமும் இல்லை, அந்த கடனை தீர்த்து வைக்கக்கூடிய வழிகளும் இல்லை. தீர்க்கதரிசியிடம் இந்த தாய் ஓடுகிறார், ஐயா, என்னுடைய நிலைமை எப்படி பரிதாபமா நான் மாட்டிட்டு இருக்கேன், பிள்ளைகளை இழந்து என்னால் இருக்க முடியாது, 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவர்கள் பிடித்து செல்ல வந்து விட்டார்கள் என்று சொல்லும்போது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அதோடு மட்டும் உன்னிடத்துல என்ன இருக்கிறதுன்னு சொல்லி தீர்க்கதரிசி கேட்கிறார். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் பாத்திரத்துல எண்ணெய் மட்டும் இருக்குது. சரி, நீ போ, பக்கத்து வீட்டுல எல்லாம் பாத்திரத்தை வாங்கி உண்ட பிள்ளைகளையும் வீட்டிற்குள் கூட்டி வைத்து அறையை பொட்டி கொண்டு அதை வார்த்து மற்ற பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பன்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி கீழ்ப்படிந்து செய்கிறாள். எல்லா பாத்திரங்களும் எண்ணெய்களால் நிரம்புகிறது. திருப்பி ஓடி வருகிறாள் தீர்க்கதரிசியிடம், ஐயா, இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வாங்கி அந்த கொஞ்சம் என்ன அப்படி பெருகி எல்லாம் நிரம்பிருச்சு, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும்? இவைகள் எல்லாவற்றையும் விற்று இன்றைய கடனை தீர்த்து மீதி இருக்கிறதுலே நல்லபடியாக நீ வாழ்ந்துருன்னு சொல்லி அனுப்பி வைத்தாராம். பாருங்கள், கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தது. பிள்ளைகள் அடிமையாய் போகிற காரியம் தடுத்து நிறுத்தப்பட்டது. கர்த்தர் எவ்வளவு அழகாய் சத்துருக்களின் அந்த கடன் கொடுத்து சண்டை போடுகிற கூட்டத்திலிருந்து காப்பாற்றி விட்டார். அநேக நேரம் அநேக சூழ்நிலையிலே அதிக கடன் பிரச்சனையால் மாட்டிக்கொள்கிற குடும்பங்கள் உண்டு. சிலவங்க நிர்பந்தத்தினாலே, சிலவங்க அதிக ஆசைப்பட்டு அது வேணும் இது வேணும் வாங்கி போட்டு மாட்டிக்கிற கூட்டம் இருக்குது. இல்லை, ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை பார்த்து நமக்கு ஏற்ற குடும்பத்திற்கேற்ற நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் ஞானமா நடந்து கொள்வோம் என்று சொன்னால் கடன் பிரச்சனையில் எளிதாக நாம் தப்பிவிடலாம். அன்னைக்கு எல்லாவிட்டால் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம துணிந்து ஆசைப்பட்டு செய்தோம்னா அது அவஸ்தையில் தான் முடியும். ஒரு காரியத்தை நான் நேரடியாக கேட்ட ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துல மையமான பகுதியில அந்த மாவட்டத்தின் காவல்துறை ஆணையர் மூலமா ஒரு கரும்பு ஜூஸ் கடை போடுறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்து இதுல போட்டுக்கப்பான்னு ஒரு தம்பிக்கு கொடுக்கிறார். அந்த வாலிபனும் அதுல போட்டா சின்ன கம்பை நட்டி அதுல ஒரு சின்ன மேல கொஞ்சம் ஓலைகளை போட்டு நிழலுக்கு போட்டு அதுல நல்லா ஓட ஆரம்பிச்சுது. அவனுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பிச்சுது. இதை சிலருக்கு பிடிக்கல. பக்கத்துல இருக்க கடைக்குள்ள இவனு நல்லா ஓடுது, இவனை எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லும் போது அந்த காவல்துறை ஆணையர் இருக்கிற வரை இவன்கிட்ட யாரும் நெருங்க முடியல. அவர் மாற்றுதலாகி மற்ற மாவட்டத்துக்கு போய்விட்டார். அதற்கு பின் அவனுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தார்கள். டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. போற வாரவங்கிட்ட எல்லாம் வம்புலுக்க வைத்து ஏதாவது பிரச்சனை போய்கிட்டே இருந்தது. இவருக்கு என்ன செய்யண்டே தெரியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவனுக்கு விரோதமாய் கம்ப்ளைண்ட போட்டு அங்குள்ள கார்பரேஷன் சொல்லி போலீஸ் காவலோடு இந்த கடையெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு எல்லாம் வண்டியில் வந்து நின்றுச்சுது. இவர் பதறாரு, இதாயா வாழ்வாதாரம் தூக்கி போட்டீங்கன்னா என்ன பண்ண, மற்ற கடலாம் இருக்குது அதெல்லாம் நீங்க விட்டுறீங்களான்னு சொல்லும் போது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்க இப்ப எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிரும், நீ தூக்கிட்டு போறியான்னு சொல்லி இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அவர் இயேசுவேன்னு சொல்லி நோக்கி கூப்பிடுறாரு. அந்த நேரம் பார்த்து திடீர்னு சொல்லி ஒரு காவல்துறை உயர் அதிகாரியுடைய கார் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுது. இவர் பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்து அந்த காரை இந்த டிரைவரை நிப்பாட்ட சொல்லி அந்த கார்ல இருந்து ஒரு மனுஷன் இறங்கி வராரு. இறங்கி வந்து, என்னப்பா அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. உடனே எல்லாரும் போய், சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சொல்லிட்டு, ஒண்ணுல சார் இந்த கடை இந்த மாதிரி சொல்லிட்டு இவர் எடுக்க மாட்டேங்கிறார் சார் சொல்லி இது பண்ணும்போது அவன் அந்த தம்பி திரும்பி பாக்குறான். யார் தெரியுமா? முன்பாக அந்த கடையை வைக்க சொன்ன அதே காவல்துறை ஆணையர். தம்பிக்கு ஒரே ஷாக்கு. அவரு அப்படியே அமைதியா நிக்கிறான். இந்த கடை வைக்க சொன்னதே நான் தான்ப்பா, இத்தனை கடை இங்க இருக்குது, இதை மட்டும் ஏன் எடுக்கணுங்கிறீங்க, நீங்க எல்லாம் கிளம்பி போங்கன்னாராம். எல்லாம் சாரி சார் புறப்பட்டு போயிட்டாங்க. அந்த தம்பி கேட்கறான், சார் நீங்க எப்படி சார், உங்களுக்கு யார் சார் சொன்னா? இல்லப்பா, எனக்கு வேற ஒரு வேலையா நான் அந்த பக்கம் வந்தேன், திடீர்னு பார்த்தேன் இந்த சைடு போகும்போது ஞாபகம் எட்டி பார்த்தாங்க பிரச்சனை நடக்குது, அதனால தான்ப்பா, வர ஒண்ணு இல்லப்பா, நீ தைரியமா இருப்பா, பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இந்த தம்பிக்கு உள்ள குளிர்ந்துட்டு ஆண்டவர் எவ்வளவு அழகா ரைட் டைம்ல உங்களை அனுப்பியிருக்கிறாரு, எங்க ஆண்டவர் பெரியவர், தேங்க்யூ சோ மச் சார்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னைக்கு வர அந்த இடத்துல அந்த கடையை நடத்திட்டு இருக்கிறான். யோசித்து பாருங்களா, இதுதான் காட்ஸ் டூயிங்.
வழக்காடுவார். சோர்ந்து போயிடாதங்க, இனி அவ்வளவுதான், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த நேரத்துல சரியானபடி கர்த்தர் காரியங்களை செய்வார். உங்கள் கண்கள் காணும், ஆனா ஒன்று உங்கள் கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நிச்சயமாக அந்த காரியத்தை பெற்றுக் கொள்வீங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்கிறீங்கப்பா. இந்த நாள் காலையில கூட யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ, தேவையில்லாம பேசுறாங்களோ, தேவையில்லாம புலம்புறாங்களோ, தேவையில்லாம என்ன எதிர்த்து நிற்கிறாங்களோ, பழி வாங்குறாங்கன்னு சொல்லி பதட்டத்தோடு கவலையோடு வேலைக்கு போகும்போதும் வெளியே போகும்போதும், ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண போறனோ தெரியலேன்னு சொல்லி மன உளைச்சல் இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணோக்கி பார்த்து நெடுங்காலமாய் பல காலமாய் இந்த வழக்குகளோடு கூட போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எனக்கு ஒரு தீர்வை கொடுங்க, ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு மாற்றத்தை கொடுங்க. உடைய பலத்தினால் வல்லமையினால் முடியும். இந்த காரியத்தினை செய்து நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறது கனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வழக்காடுகளோடு வழக்காட முடியாய் சரியான நேரத்தில் கர்த்தர் சரியான காரியங்களை செய்வார். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.